பெர்சன்டேஜ் அதாவது சதவீதம். சதவீதத்துல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 300 20% மற்றும் 20 300% ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 300 20%. 300 இன்னா பெருக்கல், இன் 20% மற்றும்னா கூட்டல். அடுத்து 20 300%. அப்போ 20 பெருக்கல் 300%. ஸோ எப்பவுமே சதவீதம் இருந்துச்சுன்னா 2 ஜீரோ அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயே 2 ஜீரோ அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். 3 × 20 60. அகைன் 3 × 20 60 ஈக்குவல் டு 120. ஸோ ஆன்சர் வில் பி சி 120. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 400 30% மற்றும் 30 400% ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 600 16 2/3% மற்றும் 180 33 1/3%க்கும் இடையேயான வித்தியாசம் காண்கன்னு கேட்குறாங்க. வித்தியாசம்னா டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் 600 16 2/3%. 600 இன்னா பெருக்கல், இங்க 16 2/3 இருக்கு. அப்ப 3 × 16 48 பிளஸ் 2 50 வகுத்தல் இங்க 3 இன்ட்டு சதவீதத்துக்கு 100. இங்க என்ன சொல்றாங்க வித்தியாசம், அப்ப மைனஸ். நெக்ஸ்ட் 180 33 1/3%. 180 இன்னா பெருக்கல் 33 × 3 99 பிளஸ் 1 100 வகுத்தல் 3 × 100 சதவீதத்துக்கு 100. ஸோ இங்க 00 இருக்கு, இந்த 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். இந்த 100க்கு இந்த 100 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. 2 6. இங்க 2 × 50 100 மைனஸ், இங்க 3 இருக்கு 180 இருக்கு, கேன்சல் பண்ணா 60. ஸோ 100 மைனஸ் 60 ஈக்குவல் டு 40. ஸோ இவற்றுக்கு இடையான வித்தியாசம் பார்த்தோம்னா 40. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 320 70% மற்றும் 240 45%க்கும் இடையேயான வித்தியாசம் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஒருவரின் மாத வருமானம் 8000, அவருடைய வருமானம் 20% அதிகரிக்கப்பட்டால் புதிய வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ஒருவரின் மாத வருமானம் 8000 ரூபாய், மாச சம்பளம் பார்த்தோம்னா 8000 ரூபாய், 20% அதிகரிக்கிறாங்க. எப்பவுமே பேசிக்கா நம்ம 100% வைப்போம். அதுல 20% அதிகரிச்சா 100 + 20 120. அப்ப 8000 × 120%. ஸோ எப்பவுமே சதவீதத்துக்கு 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 80 × 120 ஈக்குவல் 8 × 12 96. இங்க 2 ஜீரோ இருக்குது. அப்ப 9600 ரூபாய். அவருடைய புதிய வருமானம் 9600 ரூபாய். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவரின் மாத வருமானம் 10000, 25% அவருடைய வருமானம் உயர்த்தப்பட்டால் புதிய வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பொருளை ரூ 400க்கு வாங்கி ரூ 320க்கு விற்றால் நட்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஒரு பொருளை 400 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அதை 320 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். 400ல் 320 போச்சுன்னா 80. 80 வகுத்தல் எவ்வளவுக்கு வாங்கினாங்களோ, ஆரம்பத்தில் எவ்வளோக்கு வாங்கினா 400 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அப்போ 80 வகுத்தல் 400 இன்ட்டு நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ சதவீதத்துக்கு 100. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 80 கீழே 4, 80 4 கேன்சல் பண்ணா 20. அப்போ 20% நஷ்டம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு பொருளை ரூ 340க்கு வாங்கி ரூ 272க்கு விற்றால் நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பொருளை ரூ 360க்கு விற்பதால் 10% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் 30% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்குறாங்க. ஸோ ஒரு பொருள் இருக்கு, அதை 360 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 360 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எத்தனை சதவீதம் நஷ்டம்? 10% நஷ்டம். நம்ம பேசிக்கா 100% அந்த பொருளோட விலை வைப்போம். அதில் 10% போச்சுன்னா மீதி 90%. அப்போ இந்த 90% தான் இந்த 360. கொஸ்டின்ல 30% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்குறாங்க. பொருளோட விலை 100%, 30% லாபம்னா 100 + 30 130. ஸோ 90%க்கு 360னா 130%க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 360 × 130% வகுத்தல் 90%. இந்த சதவீதத்துக்கு இந்த சதவீதம் அப்படியே கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். 36 9 கேன்சல் பண்ணா 4 9 36. இங்க 40 இருக்கும். 4 × 13 52. இங்க ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ அப்ப
30% லாபம் பெற அந்த பொருளை 520 ரூபாய்க்கு விற்கணும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு பொருளை ரூ 184க்கு விற்பதால் 8% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் 5% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்கிறாங்க. அந்த சம்ம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.